ஹாய் கைஸ், நான் உங்க சரவணகுமார். இது உங்க அப்டேட் சேனல். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? மார்ச் 8. ஸோ உமன்ஸ் டே. உமன்ஸ் டே எதனால செலிப்ரேட் பண்றாங்கன்றத பத்தியும் உமன்ஸ் டேயோட பேக் ஹிஸ்டரியை பத்தியும் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, உமன்ஸ் டேவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட உமன் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும், அதோட சேர்த்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதர்ஸ்க்கும், சிஸ்டர்ஸ்க்கும், எல்லா கேர்ள்ஸ்க்கும் என்னோட சார்பாக நான் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்குன்னா, நீங்க இந்த அவங்களோட கடமைய ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வர்றீங்க. அதுக்கு என்னோட ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து நீங்க இன்னும் உங்களோட கடமைய சிறப்பா ஆற்றுவதற்கு என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா மகளிர் தினத்தை கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மகளிர் தினம் கொண்டாடுறோம், சரியா? ஆனா எதுக்கு கொண்டாடுறோம்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்குமே தெரியாது சொல்லப்போனா. நானும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் கொண்டாடுறோம். ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க, ஒரு போட்டி வைக்கிறாங்க, எல்லாரும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்து என்ஜாய் பண்றோம். அதோட நம்ம அவங்களோட சேர்த்து அவங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சு கொண்டாடுறோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. மகளிர் தினம் யாரால கொண்டாடப்படுது, அதோட சேர்த்து மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்கு எவ்வளவு பட்டிருக்காங்க மகளிர் எல்லாம். என்ன சொல்றது, ஒரு அவங்களோட ரைட்ஸ் திருப்பி வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்கிறதுலாம் நம்ம யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுமார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 1857ல லேபர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் அமெரிக்கால ஒரு மூமெண்ட் நடந்தது. அது எப்படின்னா, இப்போ சங்க காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள்ன்றவங்க இந்த கிச்சன்ல வேலை செய்யறதுக்கும் அவங்களோட வீட்டு வேலை செய்யறதுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிராகவும் நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஆனா லேட்டர் 90ஸ்ல, அதாவது 1950ல அந்த மாதிரி காலகட்டத்தில இருந்து பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க உலகம்னா அவங்களுக்கு என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. அந்த டைம்ல என்னன்னா, இப்போ ஆண்களோட சேர்த்து பெண்களும் இணையா வேலை செய்யும் போது அவங்க 3 விஷயத்த டிமாண்ட் பண்ணி ஆண்கள் கிட்டயும் அப்போ இருந்த அரசுக்கு எதிராக அமெரிக்கான்ற சிகாகோன்ற நகரத்துல ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. எதுக்காகனா 3 விஷயம். ஒர்க் பிளேஸ்ல ஈக்குவாலிட்டி கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலகட்டத்துல பெண்களுக்கு ஒர்க் பிளேஸ்ல ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாம இன்ஈக்குவலா, அதாவது சில பேரு பெண்களை நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும், இந்த மாதிரிதான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எதிரா அவங்க ஃபர்ஸ்ட் வச்ச டிமாண்ட் ஒர்க் பிளேஸ்ல எங்களுக்கு ஆண்களுக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிமாண்ட் பண்ணாங்க. அதாவது ஈக்குவாலிட்டி. செகண்ட் டிமாண்ட் என்னன்னா ரொம்ப கொடுமையான விஷயங்க. நானும் கேட்கிறப்போ ரொம்பவே மனசு ரொம்ப எனக்கு இதாயிடுச்சு. அது என்னன்னா 16 ஹவர்ஸ் ஒர்க்காம். நம்மளாலேயே 8 ஹவர்ஸ் ஒர்க்கை செய்ய முடியல. மார்னிங் 10 போயிட்டு ஈவினிங் 6 இருக்கிற ஒர்க்லயே அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு. அவ்வளோ சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியாது. இதுவே பார்த்தீங்கன்னா 16 ஹவர்ஸ்னா அவங்க எப்ப தூங்குவாங்க, எப்ப எழுந்துப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. இது எல்லாம் வீட்டுக்கு வந்துமே அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்தாகணும். ஸோ 16 ஹவர்ஸ் ஒர்க்ஸ் எனக்கு வேணாம். எனக்கு 8 ஹவர்ஸ் ஒர்க்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராகவும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. மூணாவது இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ஓட்டிங் ரைட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஈக்குவல் ரைட் இருக்கு. ஒரு நாட்டோட முதலமைச்சர் அல்லது ஒரு அரசர், அந்த காலத்துல அரசர் அவங்க தேர்ந்தெடுக்கும் போது அவங்க ஓட்டை அவங்க ஆண்கள் மட்டும்தான் தெரிவிக்கிறதுக்கு அந்த காலத்துல ரைட்ஸ் இருந்திருக்கு. பெண்கள் தெரிவிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருந்தது கிடையாது. ஸோ அதை எதிர்த்தும் பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த 3 விஷயமே அந்த காலத்துல பெண்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல அவங்க எதிர்த்து போராடினப்போ நிறைய பெண்கள் இந்த போராட்டத்துல தன்னோட உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ம கௌரவிக்கணும்.
ஊக்குவிச்சே ஆக வேண்டும். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு நெறைய பேரு போட்டிகள் வைக்கிறாங்க. நெறைய பேர் பாட்டு போட்டி, சிலம்பம் அந்த மாரி நெறைய பெண்களுக்கான என்னென்னலாம் போட்டி இருக்கோ எல்லாம் போட்டி வைக்கிறாங்க. அதப்புறம் இந்த அழகி போட்டியெல்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் வைக்கிறப்போ, அ இவங்கள யாரும் வந்து நோட்டீஸ் பண்றது கிடையாது. அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வந்தா நம்ம மகாத்மா காந்தியையோ, அல்லது ஒரு நேருவையோ நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணி அவங்கள வந்து கௌரவிக்கிறோம். ஆனா எந்த ஒரு உமன்ஸ் டேலயுமே இவங்கள கவனிக்கிறது கிடையாது. அதெல்லாம் அவங்க பேர நான் வந்து சொல்லணும்னு இந்த வீடியோல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதாவது வந்து கிளாரா ஜெர்கின் அப்படின்றவங்க வந்து உமன்ஸ் டேக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப போராடி இருக்காங்க. இந்த உமன்ஸ்க்காக நெறையவே செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸையும், அவங்கள மாதிரி நெறைய பேர் இன்னும் இந்த பெண்கள் சமூகத்துல இருந்து உருவாகணும் அப்படின்னு சொல்ற கருதியும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இந்த உமன்ஸ் டேல இருந்து எல்லா ஆண்களும் ஒரு சில ரெசல்யூஷன் எடுக்க வேண்டியது இருக்கு. நம்ப வந்து பெண்கள ஈக்குவலா நடத்தணும். பெண்களுக்கு மரியாதை தரணும். அதாவது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தரணும். இப்ப எல்லா பெண்களுமே வந்து நெறைய ஃபீல்ட்ல சாதிச்சுட்டு வராங்க. மேலும் மேலும் அவங்க இன்னும் சாதிக்கணும். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் எடுத்ததே பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் டேவ செலிப்ரேஷன் பண்றாங்க. ஆனா எதுக்கு செலிப்ரேஷன் பண்றாங்கன்னு தெரியல. இந்த செலிப்ரேஷன் பண்ற இடத்துலயுமே இதோட பேக் ஸ்டோரி யாரும் சொல்ல மாட்றாங்க. ஸோ இந்த 3 விஷயத்த வந்து மையப்படுத்தி தான் இந்த உமன்ஸ் டேவே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இத எடுத்துட்டு வந்தது வந்து 1975ல இருந்து மார்ச் 8 அப்ப இருந்த வந்து அந்த ரஷ்யன் கேலண்டர் படி பிப்ரவரி லாஸ்ட் சண்டே தான் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிப்ரவரி லாஸ்ட் சண்டே வந்து நம்ம கேலண்டர் படி மார்ச் 8 வருது. ஸோ அதனால மார்ச் 8 செலிப்ரேட் பண்றாங்க. இதுதான் இந்த உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்திருக்கு. ஸோ இது வரைக்குமே நிறைய ஃபீல்ட்ல நிறைய பெண்கள் வந்து நிறைய சாதிச்சுட்டு வராங்க. இனியும் அவங்க நிறைய சாதிக்கணும். என்னோட உமன்ஸ் டே வாழ்த்துக்கள்ல சரவணகுமார், அதாவது எங்க அப்டுடேட் சேனல் மூலியமா எல்லா பெண்களுக்கும், எல்லா சகோதரிகளுக்கும், எல்லா தாய்மார்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி உமன்ஸ் டே. நல்லா சிறப்பா செய்றீங்க. இனி நிறைய